शार्दूल त्वत्तो नान्योऽस्ति मे गुरुः। अगस्त्य उवाच एवं चेच्चरणं याहि पार्वतीपतिमव्ययम् स चेत्प्रसन्नो भगवान् वाञ्छितार्थं प्रदास्यति। देवैरजेयशक्राद्यैर्हरिणा ब्रह्मणाभिव स देवद्य खगं वास्तु शङ्करानुग्रहं विना। अतस्त्वां दीक्षयिष्यामि विरजागममाश्रितः तेन मार्गेण मर्त्यत्वं हित्वा तेजोमयो भव। येन हित्वा रणे शत्रून् सर्वान् कामानवाप्स्यसि भुक्त्वा भूमण्डलं शान्ते शिवसायुज्यमाप्स्यसि। सूत उवाच अथ प्रणम्य रामस्त्वं गन्धवन्मुनिसत्तमम् उवाच दुःखनिर्मुक्तः प्रहृष्टेनान्तरात्मना। राम उवाच कृतार्थोऽहं मुने जातो वाञ्छितार्थो ममागतः पीताम्बुधिः प्रसन्नस्त्वं यदि मे किमु दुर्लभम्। अतस्त्वं विरजां दीक्षां ब्रूहि मे मुनिसत्तम। अगस्त्य उवाच शुक्लपक्षे चतुर्थस्याम् अष्टम्यां वा विशेषतः एकादश्यां सोमवारे आर्द्रायां वा समारभेत्। यं वा ममाहुर्यं रुद्रं शाश्वतं परमेश्वरं परात्परतरं साहुः परात्परतरं शिवम्। ब्रह्मणो जनकं विष्णोर्वायोर्वह्ने सदाशिवं ध्यात्वाग्निना वसत्याग्निं विशोध्य पृथक् पृथक्। पञ्चभूतानि संयम्य ध्यात्वा गुणविधिक्रमात् मात्राः पञ्चसहस्रश्च त्रिमात्राः त्विस्तत्परम्। एकमात्रममात्रं हित्वा दशान्ते व्यवस्थितं स्थित्यां स्थाभ्यामृतो भूत्वा व्रतं पाशुपतं शरेत्। திருச்சிற்றம்பலம். ஆண்டி சென்று ராவணனை கொல்லும் உபாயம் இத்தருணத்தில் தங்களால் எனக்கு உபதேசிக்கப்பட வேண்டும். உங்களை தவிர வேறு குரு இல்லை அப்படின்னு இந்த இடத்துல ராமபிரானே அகஸ்தியர்கிட்ட சொல்றார். எங்களுக்கு உபாயத்தை சொல்றதுக்கு உங்களை விட பெரிய குருவே இல்லை. இங்க காயத்ரி ராமாயணம்னு 24 ஸ்லோகங்கள். காயத்ரியுடைய ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு 1000வது ஸ்லோகமாக வால்மீகி ராமாயணத்தில் தொடங்கிறது. அதில் 8வது அக்ஷரமான ய, அதில் காயத்ரி அக்ஷரமானது 8வது அக்ஷரத்தில் தொடங்கிறதாக இருக்கிற ஒரு ஸ்லோகம். அதில் சுதீக்ஷ்ணர் யாரை இவருக்கு காமிக்கிறார், உனக்கு வழிகாட்டியாக யார் இருக்க போறா, உபாயம் சொல்றதுக்கு யார் இருக்க போறா அப்படிங்கிறத சீதாதேவி ராமபிரானோட இருக்கிற போதே சுதீக்ஷ்ணர் சொல்றார். நீங்க நேர போய் அகஸ்தியரை போய் அவரை அடைங்கோ. யாரு? சீதாராமனாக இருக்கா, கூட லக்ஷ்மணன் இருக்கார் வனவாசத்தில். அவ ரொம்ப சந்தோஷமாக வனவாசத்தை அனுபவிக்கிற காலம். யதி புத்தி கிருதார் திரஷ்டும் அகஸ்தியம் தம் மகாமுனிம் அத்யைவ கமனே புத்திம்
ரோஜயஸ்வ மகாயஷாஹ. சுதீக்ஷ்ணர் ராமனிடம் கூறியது என்ன? புகழ்பெற்ற ராமா, அகஸ்தியரை உடனே நீ அண்டி நல்ல வழியை அடைய வேண்டும். அப்படின்னா வழி காட்டுறார். யாரு? ஒவ்வொரு ரிஷியும் அவருக்கு வழிகாட்டுறதாக இருக்கு. சரபங்கர், அடுத்தது சுதீக்ஷ்ணர். சரபங்க சுதீக்ஷ்ண அர்ச்சிதராம் அப்படின்னு தான் அந்த நாம ராமாயணத்தில் வருது. சுதீக்ஷ்ணர் என்ன காமிக்கிறார் அப்படின்னா, நீ போய் உடனே அகஸ்தியரை போய் அட அப்படின்னு. இது தண்டகாரண்யத்தில் நடந்தது. பஞ்சவடிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட். ஆனால் அந்த நேரத்தில் அவள் எத்தனை காலம் இருக்கா அப்படின்னா 10 ஆண்டு காலம் ஆனந்தமான வாழ்வை கழிக்கிறார். அகஸ்தியர் சொல்றார், இங்கேயே இருங்கோ, இங்கே ஒரு பர்ணசாலை அமைச்சு இங்கேயே இருங்கோ அப்படிங்கிற. தத்ர சூக்ஷ்வா ஸ்ரமபதம் கிருத்வா சௌமித்ரினா சக ரம்சயசே துவம் பிதுர்வாக்கியம் யதோக்து மனுபாலயம். பிதுர்வாக்கிய பரிபாலனம் பண்ணிண்டு இதே இடத்துல சீதையோட லக்ஷ்மணனோட நீ ரொம்ப காலம் சந்தோஷமாக இரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். யார்? அகஸ்தியர். அதே அகஸ்தியர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, ராமா உன் உளக்கிடக்கை என்னதுங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். ராமன் உளக்கிடக்கை என்ன அப்படிங்கிறத யார் தூண்டுறா அப்படின்னா தேவர்கள் மேலேருந்து தூண்டுறாள். தேவர்கள் மேலேருந்து தூண்டுறா. என்ன இப்படியே இந்த லைஃப் போயிடுத்துன்னா ராவணேஸ்வரன் அப்படியே இருப்பான், கும்பகர்ணன் அப்படியே இருப்பான். அவளுடைய அழிவுக்காக தான் இந்த அவதாரம். ராவணன் கும்பகர்ணன் முதலிய பேரை சம்ஹாரம் பண்ணுவேன், நீங்களெல்லாம் தேவர்கள் எல்லாம் குரங்குகளாக வானரங்களாக வந்து அவதாரம் பண்ணுங்கோ, நான் வரப்போறேன், தசரதருக்கு புத்திரனாக வரப்போறேன்னு சுவாமி பெருமாள் சொல்லியிருக்காருங்க. அதை அறிந்தவர் அகஸ்தியர். அவர் சொல்றார், உன் உலக்கிடக்கை என்னன்னு தெரியும் ராமா. ஹிருதயஸ் தஸ்வதே சந்தோ விஜ்ஞாதஸ்தபசா மயா இகவாசம் பிரதிஜ்ஞா மயா சக தபோவனே அதஷ்டாத்வமாகம் ப்ரூமி கச்ச பஞ்சவடி தடே. நீ உடனே புறப்பட்டு இங்கிருந்து கிளம்பி பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துக்கு சீதையோட லக்ஷ்மணனோட போக வேண்டிய தருணம் வந்துருத்து அப்படின்னு வழிகாட்டினவரும் இந்த அகஸ்தியர் தான். அதே நேரத்தில் சீதை அபகரிக்கப்பட்ட போது, அபகரிச்சதுக்கு அப்புறம் துயரத்தில் இருக்கிற ராமனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு பிரத்யக்ஷமான அகஸ்தியரும் இவர் தான். இவரே வழிகாட்டியாக இருக்கிறதுனால இவரை விட பெரிய குரு தனக்கு இல்லைங்கிறத ராமன் உணர்ந்துட்டார். அதனால தான் சொல்றார், ப்ரூஹிமே முனிஷார்தூல த்வத்தோ நான்யோஸ்திமே குரு. அகஸ்தியர் சொல்றார், ஏவம் சே சரணம் யாகி பார்வதி பதிம் அவ்யயம் சேதத் பிரசன்னோ பகவான் வாஞ்சிதார்த்தம் பிரதாஸ்யதி. இப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். ராமா, பரம்பொருளான பார்வதிநாதனை சரணடைவீராக. வேண்டிய அனைத்தையும் அருள்வார் அவர். அவர் எல்லாருக்கும் நாதன். வாஞ்சிதார்த்தம் அப்படிங்கிறத பிரதாஸ்யதி அப்படின்னு சொல்கிறார். இந்த வாஞ்சிதார்த்த அப்படின்னு ஒரு வாக்கியம் நம்ம மனசுக்குள்ளே வந்த உடனே நமக்கு எந்த க்ஷேத்திரம் வருது அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். இந்த திருமகளான ஸ்ரீதேவியே திருமால கணவனாக அடையணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த வாஞ்சிதார்த்தத்தை பூர்த்தி பண்ண சுவாமி மங்கள நாயகி சமேத வாஞ்சிநாத சுவாமியாக ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்காங்க. காசிக்கு வீசம் பெரிய க்ஷேத்திரம். நான் சத்சங்கத்தில் நம்ம பாராயணம் பண்ணுறது ஒரு வாக்கியம் வந்தால் கூட அந்த க்ஷேத்திர ஞாபகம் வருது நமக்கு. ஸ்வேதாரண்யம், பஞ்சநதம், கௌரி மயூராஞ்ச அர்ஜுனம், சாயாவனம் ச ஸ்ரீவாஞ்சியம், காசி க்ஷேத்திர சமான ஷட். 6 க்ஷேத்திரங்கள் காசிக்கு சமானமான க்ஷேத்திரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது.
காவிரி கரையில் இருக்குது. அது எது அப்படின்னா ஸ்வேதாரண்யம் அப்படின்னு சொல்லப்படுற திருவெங்காடு, பஞ்சநதம் அப்படின்னு சொல்லப்படுற திருவையாறு, கௌரி மயூரம் அப்படின்னு சொல்லப்படுற மாயவரம், அர்ஜுனம் அப்படின்னு சொல்லப்படுற திருவிடமருது, சாயாவனம் அப்படின்னு சொல்லப்படுற பூம்புகார், ஆறாவதாக ஸ்ரீவாஞ்சியம். ஏன் ஸ்ரீவாஞ்சியத்தை ஆறாவதாக வச்சிருக்கா அப்படின்னா, இந்த 5 க்ஷேத்திரத்தையும் போய் தரிசனம் பண்ண முடியலனாலும் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தை தரிசனம் பண்ணால் இந்த 5 க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ண பலனை அந்த க்ஷேத்திரம் கொடுத்துரும். ஆமாம், இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை இருக்குது. மாமா சொல்கிறார், நித்திய தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உள்ள க்ஷேத்திரம் ருத்ரபாதம் இருக்கிற க்ஷேத்திரம் நித்தியமே தர்ப்பணம் பண்ணலாம், அவ்வளவு பாக்கியம் முடியாது. ஆனால் ஸ்வேதாரண்யம் அப்படின்னு சொல்லப்படுற திருவெங்காடு, அப்படி க்ஷேத்திரத்துக்கு ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது. இப்படி இந்த க்ஷேத்திரங்கள் 6ம் காசிக்கு போகலைனாலும் பரவாயில்ல, இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்ணால் போதும்னு மகிமை உடையதாக இருக்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் பரமேஸ்வரன் தான் இருக்கார், எல்லாவாகவும் அவர் தான் இருக்கார். அதை திருமூலர் அருமையாக ஒரு திருமந்திர பாடலில் சொல்கிறார். தேவர் பிரானை திசை முகநாதனை, நால்வர் பிரானை நடுவுற்ற நந்தியை, ஏவர் பிரான் என்று இறைஞ்சுவார் அவ்வழி, யாவர் பிரானடி அண்ணலுமாமே. எல்லாருக்கும் தேவனான எம்பெருமான் இருக்கார். எல்லோரும் வணங்கும் திருவடி ஒன்று இருக்குது, அது எங்கள் தேவபிரானான திருவடி, பரமேஸ்வரனுடைய திருவடி இருக்குது. அது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற திருவடி. போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதன் புனிதன் அடி, போற்றி என் மனத்துள்ளே பொலிந்திருந்தானே. என் மனசுக்குள்ள பொலிந்திருக்கிறது எது அப்படின்னு திருமூல நாயனார் சொல்றார். அப்படின்னா, எந்த திருவடி தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுதோ, எந்த திருவடி அசுரர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறதோ, எந்த திருவடி மனிதருக்கும் அனுகிரகம் பண்ணுதோ, எந்த திருவடி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனுகிரகம் பண்ணுறதோ, அந்த திருவடி பரமேஸ்வரனுடைய திருவடி. அந்த திருவடியை அடைஞ்சிடு, உன்னை யாரும் ஒன்று அசைக்க முடியாது. வேண்டிய அனைத்தையும் அருள்வார் அவர். இந்திராதி தேவர்களாலும் பிரம்மாவினாலும் மகாவிஷ்ணுவினாலும் வெல்ல முடியாதவனான ராவணன், இங்கே மகாவிஷ்ணுன்னு சொல்கிறது எது அப்படின்னா, ஏன் சொல்கிறாருன்னா, அவர் அம்சமாக தான் ராமபிரான் வந்திருக்கார். ஆனால் அவன் வாங்கின போது மகாவிஷ்ணுவால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு தான் வாங்கியிருக்கான். முத்தேவராலும் அசுரர்களாலும் யக்ஷர்களாலும் கந்தர்வர்களாலும் விலங்காலும் பூத பிரேத பிசாசுகளாலும் எதனாலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வேண்டினவன் மனிதரால் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு அவன் வேண்டிக்கல. அதனால திருமால் மனித உருவம் கொண்டு ராமனாக அவதரித்து அவனை வதம் பண்ணார் அப்படிங்கிற உண்மை இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இது ராமாயணத்தில் இருக்கிற சில உண்மைகளும் பிரமாணங்களும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அப்படி சங்கரரின் அருளின்றி எவ்வாறு உன்னால் ஜெயிக்க முடியும் ராவணேஸ்வரன்? சங்கரரின் அருள் இருந்தால் மட்டுமே உன் ஜெயம் சாத்தியமாகுங்கிற பெரிய உண்மையை சொன்னவர் அகஸ்திய பெருமான். அதுக்கு முன்னாடியிலிருந்தே ராம்பிரான் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றார். ஒரு நாளைக்கு திரிகால ஸ்நானம், திரிகால சந்தியாவந்தனம், சத்திரியராக இருந்தாலும் அக்காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறங்கிற நியமம் இருந்தது. எந்த நதிக்கரையில் அவர் சந்தியாவந்தனம் பண்ணுறாரோ அந்த நதிக்கரையில் அந்த வேளையில் புதுசாக சிவலிங்க திருமேனியை மண்ணால் பிடிச்சி வச்சு அதுக்கு அங்கே இருக்கிற புஷ்பங்களை கொண்டு சிவபூஜை பண்ணியிருக்கார் ராமபிரான். அப்படிங்கிறதுக்கு சான்றாக பல தலங்கள் நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கு. பரமசிவபக்தர் இருந்தாலும் சிவபக்தி மகிமையை சொல்லி அகஸ்தியர் இந்த வழியில் அவரை கொண்டு வர. சிவ அப்படிங்கிற 2 அக்ஷரம் இதனுடைய மகிமையை பற்றி சொல்கிற போது ஒரு பெரிய
ஒரு புலவர் சொல்கிறார், ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வீட்டளவுக்கு பெரிய பூட்டு போட்டு லாக் பண்ணுறதில்ல. இப்போ 7 7 லீவர் கோத்ரேஜ் பூட்டு போட்டுட்டு நம்ம தைரியமாக நம்ம பூட்டு போட்டோம் ஆற்றுல அப்படின்னு சொல்லி வெளியூர் கிளம்பி போகிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி ஏற்படுறது அப்படின்னா, அதை காப்பாற்றுறது அந்த பூட்டு அப்படிங்கிற அந்த மனோபாவம் நமக்கு இருக்குது. அதுபோல் பிறவின்னு எடுத்துட்டோம், இந்த பிரபஞ்சம், இதுக்குள்ளே இருக்கிற சுகதுக்கங்கள், உறவுகள், அந்த உறவுகளோடு இருக்கிற ஆசாபாச தொடர்புகள், இதெல்லாம் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய 70 mm ஸ்க்ரீன் போல் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கற்பனையில் கூட விரித்து பார்க்க முடியாத எண்ணம் எவ்வளோ பேர்பட்டதாக இருக்குது. எனக்கு ஃப்ரெண்டுன்னா நான் ஒரு 1,00,000 பேரை நான் சேர்த்துக்க முடியும் ஃபேஸ்புக்கில், அப்படி அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள எண்ண அலைகளால் வந்துட்டு இருக்கு, அடிக்கின்றே போகிறோம் நம்ம எல்லாத்தையும். அப்படியாப்பட்ட இந்த ஒரு மானுட பிறவியில் இவ்வளவு பெரிய கல்பனை விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் உன்னைய காப்பாற்றுறதுக்கு எது அப்படின்னா, இந்த சின்ன பூட்டு போல் 2 அக்ஷரம் இருக்கிற சிவ அப்படிங்கிற 2 அக்ஷரம் தான் உன்னைய காப்பாற்றும். இந்த சிவ அப்படிங்கிற 2 அக்ஷரம் தான் உன்னுடைய, நீ பிரம்மாண்டம்னு நினச்சிருக்கிற பிரபஞ்சத்தில் உன்னைய காப்பாற்றுறதுக்கு 2 அக்ஷரம் தான். அந்த அக்ஷரம் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணி நல்ல வழி காமிச்சு உன்னைய காப்பாற்றும். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது அந்த அக்ஷரம்னு சொல்லி சிவநாம மகிமையை பற்றி தமிழில் பாடல்கள் நிறைய பேர் பாடியிருக்கா. அதில் சிவப்பிரகாச சுவாமிகள்ங்கிறவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். சிவப்பிரகாச சுவாமிகள்னு சொல்கிறார், நீ என்னமோ நினச்சிட்டு இருக்க உன்னுடைய வீடு பெருசாக இருக்குன்னு அதுக்கு ஒரு சின்ன பூட்டை போட்டு வர, உனக்கு உன்னைய காவல் காக்கிறது எது, இந்த பிரபஞ்சத்திலேருந்து உன்னை ஆசாபாசங்கள்லேருந்து உன்னை காப்பாற்றுறது எது அப்படின்னா சிவ அப்படிங்கிற 2 அக்ஷரம் தான். அப்படி நீ எடுத்துக்க வேண்டியது எது அப்படின்னா, விரஜா ஆகமப்படி உனக்கு தீட்சை செய்து வைக்கிறேன், சிவபெருமானுடைய அனுகிரகத்தை நீ பெறணும். அதை அனுஷ்டித்து சாதாரண மனிதன்கிற எண்ணம் உனக்கு இருக்குது, அது ஒன்று அந்த எண்ணத்தை உனக்கு போக்கிடும். எது அப்படின்னா, இந்த விரஜா தீட்சை பண்ணுற இல்லையா, அந்த மனிதத்தன்மை நீங்கி தேஜோமயமானவனாகிறாய் நீ அப்படின்னா, உனக்கு அவன் வரத்துனால அவன் பராக்கிரமத்தை வாங்கியிருக்கான் ராவணேஸ்வரன். நீ திருமாலின் அவதாரம் தான், ஆனால் நீ விரஜா தீட்சை எடுத்துட்டேன்னா அவனை விட பரிசுத்தமனாவது ஆகி சிவபெருமானுடைய திவ்ய மங்கள காட்சியை நீ பார்க்கலாம். அதுக்கு வழி காமிக்கிறேன் உனக்கு. அது எதனால் அப்படின்னா விரஜா தீட்சையால் தான் ஆகும். மகாட்சத்திரியனாகி தேஜஸ் பெற்று போரிட்டு பகைவர்களை கொன்று அனைத்து விருப்பங்களையும் தாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இதுக்கெல்லாம் யார் கொடுப்பா உங்களுக்கு பலம் அப்படின்னா சிவபெருமானே பிரத்யட்சமாகி கொடுக்குறார். இதை 4வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அடுத்தது விரஜா தீட்சை எடுத்து அனுஷ்டித்த பின் சிவனருளால் எவ்வுயிர்க்கும் சர்வான் காமான வாப்சியசி என்ற சகல காரியானுகூலம் சகல காரிய சித்திய சிவபக்தியால் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிற உபாயத்தை அகஸ்தியருக்கு ராமபிரான் இந்த இடத்துல சொல்கிறார். மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்சியாக இருக்கு. அகஸ்தியரும் ராமனும் பண்ணுற சம்பாஷணையை சூதர் சொல்கிறதாக இருக்கு. சூத பகவான் சொல்கிறார், துக்கத்திலிருந்து மீண்டு வந்து மிகச்சிறந்த உபாயமும் என்ன உபாயம் அப்படின்னா சத்தியமானதாக இருக்கணும். எப்போலாம் இக்காலத்தில் மட்டும் இல்லை, இது எக்காலத்திலையும் பிரயோஜனப்பட்டதாக இருக்கணும். இவர் காலத்துக்கு முன்னாடியும் சிவபக்தி ரொம்ப பவித்திரமானது, அதனால பலன் நிறைய கிடைச்சிருக்கு பக்தாளுக்கு. இப்போ இக்காலத்திலையும் சிவபக்தி பலன் கொடுக்கும். இன்னும் வரும் காலத்திலையும் சிவபெருமானுடைய நாமமும் சிவ பூஜையும் உனக்கு தேவையான அனுகிரகத்தை கொடுக்கும். அதை சொல்கிறேங்கிற சத்தியமானது அப்படின்னா என்றைக்கும் இருக்கிறவர், என்றைக்கும் அவ்யயம்னு சொல்லப்படுற மாறாத அழியாத பரம்பொருளாக இருக்கிற எம்பெருமான் சத்தியமானவர். அது மட்டும் இல்லை, புனிதமானவரும் கூட. யார் மனசில் நினைக்கிறாளோ அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கிற கைவல்ய முக்தியை கொடுக்கிற பரமேஸ்வரனாக இருக்கார்.
எதுவும் தேவையில்லை, அவருக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் அவர் நமக்கு தேவை. நம்ம உஜ்ஜீவனம் அடையறதுக்கு அந்த உஜ்ஜீவநாத சுவாமியான எம்பெருமான் நமக்கு தேவை. அப்படிங்கிறதுனால சிவபக்தியை விட்டுடாதே அப்படின்னு அகஸ்தியர் அவருக்கு சொன்னதை, கடலையே பருகிய தங்களின் அறிவுரையால் அடைய முடியாதது எது? ராமன் இப்போ விழிச்சுட்டான். ராமபிரான் இப்போ ஒரு நிலைக்கு வந்துட்டார். நீங்கள் எப்பேற்பட்டவர்? தாரகன் அப்படின்னு சொல்லப்படுற ராட்சசர்களை தேடி தேவேந்திரன் தேடின்னு இருக்கிற போது அவன் எங்கே இருக்கான்னு அவன் சொன்னான், கடலுக்குள்ளே இருக்கான். இந்த கடலை வத்த அடிக்கணும்னா யாராலேயும் முடியாது. இவர் ஒரு ஆச்சமனம் பண்ணார், அச்சுதாய நமகான்னு கடல்லாம் வத்தி போச்சு. உள்ளே இருக்கிற எங்கே இருக்கான் ராட்சசன் இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் சம்ஹாரம் பண்ண. அப்படி கடலை வத்த வச்சது யார் அப்படின்னா ஒரே ஆச்சமனம். அப்படி ஒரு ஆச்சமரத்தினால அச்சுதாயனமாலே கடல் எல்லாம் 7 சாகரமும் அவர் உள்ளே போயிடுது. அவனா இதுலேருந்து வந்தவர் அப்படின்னா சின்ன பானையிலிருந்து வந்த கும்பம். அவருக்கு அவ்வளவு பெரிய பராக்கிரமம் இருக்குது. அதே போல் அந்த தாரகனை வதம் பண்ண உடனே என்ன பண்ணார் அப்படின்னா தன் வாக்குனாலேயே உமிழ்ந்தது அது. இந்த கடல் அப்படிங்கிறது அவர் வாயில் உள்ளே போயிட்டு திரும்பி வந்தது தான் இப்போ சமுத்திரமாக நமக்கு காட்சி கொடுக்குது. இப்போ ராமபிரான் சொல்கிறார், கடலையே பருகிய தங்களின் அறிவுரையால் அடைய முடியாதது எது? அப்படி துர்லபமான விரஜா தீட்சையை எனக்கு கூறுங்கள், இப்போ எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு அகஸ்தியருடைய திருவடியை வணங்கி ராமபிரான் பிரார்த்தனை பண்ணுறார். இப்போ இந்த விரஜா தீட்சை அப்படிங்கிறது இவர் உபதேசம் பண்ணணும். அவர் இது வேத பிரமாணமானது. இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற இடம் எது அப்படின்னா ஒரு வேத பாடசாலையில் இருக்கோம். ஒரு 30 குழந்தைகள் இங்கே படிச்சுட்டு இருக்கு. அப்படி வேத சம்பந்தமான விஷயம் இது. வேதத்துக்கு ரொம்ப துல்லியமானது. அகஸ்தியர் இப்போ என்ன சொல்கிறாராம், என்னைக்கு இந்த விரஜா தீட்சையை எடுத்துக்கணும்? வளர்பிறை சதுர்தசி, அஷ்டமி, ஏகாதசி, இந்த நாளில் வளர்பிறையில் இருக்கிற இந்த திதிகளில் எடுத்துக்கலாம். சோமவாரமும் ஆருத்ரா நட்சத்திரமும் சேர்ந்த நாள் ரொம்ப விசேஷம். ஆர்திரா அப்படிங்கிற நட்சத்திரம் பரமேஸ்வரனுக்கு உகந்த நட்சத்திரம். அதுவும் சோமவாரம் சேர்ந்துருதுன்னா ரொம்ப ரொம்ப புனிதமானது. ஆர்திராங்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு அனுகிரக மூர்த்தி அப்படிங்கிறத இந்த ஆர்திரா நட்சத்திரம் நமக்கு சொல்கிறதான். கருணை அப்படிங்கிறது பிரவாகமாக அவருடைய ஜடாமுடியில் இருக்கிற கங்கை, அந்த கங்கை திவலைகள் எப்படி அப்படி அதை ஜடையை நினச்சிண்டு அவருடைய தேகத்தை எப்படி நினச்சிண்டு திவலைகளாக வருதோ அதுபோல் அவருடைய கருணை இருக்கு இல்லையா, அந்த கருணை ஆர்திரமாக அவருடைய கண்ணிலிருந்து அப்படி பெருகி வருது. அப்படி அந்த கருணையால் நனைந்த ஜடாமுடி உடையவரான எம்பெருமான் அவருக்கு உகந்த நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம். இதை தொடங்கணும், இந்த விரதத்தை தொடங்கணும்னு அகஸ்தியர் ராமனுக்கு சொன்னதை சூதர் சொல்றார். எல்லாவற்றிற்கும் மேலானவரான எம்பெருமான் இவர் யார் அப்படின்னா பரமேஸ்வரனை பற்றி சொல்றார். சம்சார பிணி அப்படிங்கிறது இந்த பிணி யாரையும் விட்டு போறதில்லை, எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஒரு வியாதி எனக்கு அந்த வியாதி இல்லை இந்த வியாதி இல்லைன்னு வேற சொல்லலாம். ஆனால் சம்சார வியாதி எனக்கு இல்லைன்னு எந்த மனிதனும் சொல்ல முடியும். எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுவான், நான் எப்பேற்பட்ட துக்கத்தில் இருக்கேன்னு தெரியுமா, சம்சார கடலை எப்படி கடக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கிற கேள்வி. அப்படிங்கிற சம்சார பிணியை போக்கடிக்கும் மருந்து தமுஷ்டி யஸ்விஷு சுதன்வாயோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு ருத்ரத்தில். சம்சார பிணியை போக்கும் மருந்தின் இருப்பிடம், சம்சார பிணியை போக்கும் மருந்தின் இருப்பிடம் தான் அந்த சிவ அப்படிங்கிற 2 அக்ஷரம். அப்பேற்பட்ட மகிமை. அதனால சம்சார அப்படிங்கிற நோய் அவருடைய பேரை சொன்னா போயிடும், அவரை நினைச்சா போயிடும், அவர் இருக்கிற இடத்துக்கு போனா போயிடும். அப்படியாப்பட்ட சுவாமி எப்படி இருக்காருன்னா சுகந்திம் புஷ்டிவர்தனம்னு ஒரு நறுமணத்தோட அழகில் சிறந்தவராக இருக்கார்.
திருஞானசம்பந்தருடைய தேவாரம் முழுக்க எப்படின்னா குழகன் குழகன்னு பாடுறார். குழகன்னா எப்படி இருக்கார் தெரியுமோ? இந்த மிடுக்கா உட்காந்துருக்கார், அப்படி குழகனா இருக்கார். மாப்பிள்ளையா என்னைக்கும் இருக்கிறவர், எக்காலத்திலும் உள்ளவர், மூவர்க்கும் மேலானவரான சதாசிவ மூர்த்தி. நம்மளுடைய தட்சிண சம்பிரதாயத்தில் சதாசிவ மூர்த்தியாகத்தான் இருக்கார் சுவாமி. பிரம்மா விஷ்ணு ருத்ரர் அப்படிங்கிறதுக்கு மேலாக இருக்கிறவனான சதாசிவ மூர்த்தியாக தான் நம்ம சுவாமியை ஆகமத்தில் நம்ம கும்பிட்டு இருக்கோம். மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி அப்படின்னு இந்த பெருந்துறைன்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கு பாடுற போது பாடுறார், மூவருமாகி இருவருமாகி முதல்வருமாய் நின்ற மூர்த்தி. பாவங்கள் தீர நல்வினை நல்கி பல்கணம் நின்று பணிய சாவமதாக மால்வரை கொண்டு தன்மதில் மூன்றும் எரித்த தேவர்கள் தேவர் எம்பெருமானார் தீதில் பெருந்துரையாரே, தீதில் பெருந்துரையாரே. தீதில்லாத பெருந்துரையில் இருக்கிறவர் மூவருமாகி இருவருமாகி முதல்வருமாய் நிற்கிறமும். அந்த சுவாமியை தியானித்து இந்த 5 அக்னி உண்டான். கார்கவத்தியம், தட்சிணாக்னியம், ஆகவனீயம், சப்யம், ஆவசத்தியம் அப்படின்னு 5 விதமான அக்னி. ஆனால் 3 விதமான அக்னியை பற்றி தான் தேவாரத்தில் சொல்கிறார். முத்தி முத்தி முத்தின்னு சொல்கிறார். ஆனால் 5 விதமான அக்னி இருக்குது. இதில் ஆவசத்தியம் அப்படிங்கிற அக்னி கிரகஸ்தாளுக்கு உள்ள அக்னியா. ராமபிரான் கிரகஸ்தர் இல்லையா? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதா இருக்கலாம், சத்திரியர்களுக்கு உள்ளதாக இருக்கலாம். வேத கர்மாவை அவாளும் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரபுவை தியானித்து பஞ்சாக்னியில் கிரகஸ்தனுக்கு உள்ளதான ஆவசத்தியம் என்ற அக்னியை சோதித்து அப்படின்னா ஜோதியாக்கி உண்டு பண்ணி. இப்போ என்ன அடுத்தாப்புல சொல்றார் அப்படின்னா, பஞ்சபூதங்களை பற்றின தெளிவான ஆராய்ந்த மனத்தோட 5 பூதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, மண்ணுக்கு 5 விதமான விசேஷம் உண்டு, நீருக்கு 4 விசேஷம் உண்டு, நெருப்புக்கு 3 விசேஷம் உண்டு, காற்றுக்கு 2 விசேஷம் உண்டு, ஆகாசத்துக்கு 1 விசேஷம் உண்டு. இப்படி சொல்லப்படுறது. மண்ணில் 5ஆய் நின்றாய் போற்றி, நீரில் 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, நெருப்பில் 3ஆய் ஒளிந்தாய் போற்றி, காற்றில் 2ஆய் மிளிர்ந்தாய் போற்றி, ஆகாசத்தில் 1ஆய் இருந்தாய் போற்றின்னு ஒரு சொல்றது தேவாரத்தில் வாக்கியம் வருது. இதையெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் மாத்திரைகள்னு சொல்லப்படுறது. அதில் அமாத்திரைன்னு சொல்லப்படுற ஆன்மாவை பற்றின சிந்தனையை மட்டும் கொண்டு இந்த ஹோமம் பண்ணுற போது அவருக்கு சோகம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணுமா. சோகம் அந்த பரமேஸ்வரன் தான் தான் அப்படிங்கிற எண்ணம், அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் அப்படிங்கிற பாவத்தோட, துவாதசாந்தம் அப்படிங்கிற சிரசில பரமேஸ்வரன் விளங்குகிறார். அவரை பற்றின தியானத்தோட அவரேதான் அப்படிங்கிற பாவம். அப்படின்னா இந்த சரீரம் அவர் தான். சிவபூஜை பண்ணுற போது கூட ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகஜரா பிராணா சரீரம் கிருகம் பூஜாதே விஷயோபோகரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதிக்கு சஞ்சாரபதையோ பிரதட்சிண விதிக்கு ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத் யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போதவ ஆராதன். நான் நடக்கிறது உனக்கு பிரதட்சிணம், நான் சாப்பிட்றது உனக்கு நேவேத்தியம், நான் தூங்கிறது உனக்கு சமாதி தியானம் அப்படிங்கிற பாவம். அப்படி இருக்கிற அந்த பாவத்துக்கு நீ போகணுங்க. அப்படி போய் சிவபெருமானே என்ற தான் என்ற எண்ணம் கொண்டு மகாபாசுபிரத விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த சரீரம் நமக்கு ஏதோ யாரோ கொடுத்ததுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வாங்கிட்டு வந்த சரீரம்தான். ஆனால் இது சிவபரமானதுங்கிறார் திருமூலர். நீ சிவன்னு நினைச்சேனா அது சிவன், நீ அவம்னு நினைச்சேனா அவம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், நீ உத்தமன் நீ பக்தன் நினைச்சேனா நீ பக்தன் ஆயிடுற, நீ அவம்னு நினைச்சேனா அது அவமாயிடுது.
மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் ஆத்மாக்குள்ளேயே பரமேஸ்வரன் இருக்கார். அந்த ஆத்மா குடிகொண்டு இருக்கிற கோவில் உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ளந்தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. அந்த பாவத்தில் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்படி இதை பார்க்கறதுக்கு உள்ள நேத்திரத்தை உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவாருங்கிற, உனக்குள்ள பகவான் இருக்காருங்கிற அந்த பாவத்தை பகவானே உனக்கு காமிப்பார். எப்படின்னா, அருட்கண்ணி இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றா, அருட்கண் உள்ளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே. அருட்கண்ணோட நீ உள்ள பார்த்தா உனக்கு உள்ள பெரிய ஜோதி தோன்றும். அந்த ஜோதியே வெளியில் சிவபெருமானா உனக்கு காட்சி கொடுப்பார். இதை பார்க்கறதுக்கு உனக்கு உள்ள பார்க்குற கண்ணு வேணும். அதை சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கோ. இருட்கண்ணினோர்க்கு அங்கு இரவியும் தோன்றா. இப்போ சூரியனை நம்ம எதுவும் பிரயத்தனம் இல்லாமல் பார்க்குறோம் காலையில். எப்படி அப்படின்னா, அந்த ஒளி நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அப்படி சிவபெருமான் தன்னையை காமிச்சு கொடுப்பாராம். தெருட்கண்ணினோர்க்கு எங்கும் சீரொளியாமேன். அப்படி இருட்கண்ணால் பார்க்க முடியாது, தெருட்கண்ணினோர்க்கு எங்கும் சீரொளியாமேன்னு சொல்லி உள்ள நீங்கள் பார்த்து இறைவனை அடைகிற பாவத்தை பெற்று சோகம் சிவோகம் அப்படிங்கிற பாவத்தில் நீ தபஸ் பண்ண அந்த பாசுபத விரதமானது உனக்கு பலிதமாகும்னு அகஸ்திய பகவான் சொன்னதுக்கு அப்புறம் 24 to 36 வரைக்கும் உள்ள ஸ்லோகம்.